ஆப்போசிட்டில் வரவன் அவன் ஸ்லோ அவன் பாவம். லைக் போட்டு பாருங்க. முந்தியாவது கொஞ்சம் அதிகடா கேமரா. நம்ம தான் வேகமாக போகணும் சரிங்களா. உள்ளேருந்து வராங்க, அவங்களுக்கு நம்ம பாதை கொடுத்து பொறுமையாக போக வேண்டியிருக்கு. இது என்னது? சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே வந்து 5. ஸோ நம்மளோட இந்த 30 நாள் சேலஞ்சில் இன்றைக்கி டே 5ஆவது இது. ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம ஆர்டர் கரெக்டாக தான் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட டார்கெட் என்னென்னா கடைசி முறை 452 பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 30 நாள் 30 வீடியோ போடணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை. ஸோ நம்மளோட சேனலில் 5ஆவது நாள். ஸோ இன்றைக்கி தான் இல்லைங்க, வண்டியை முதல்ல தொடச்சிக்கிடலாம். டே 5ங்க, செப்டம்பர் டே 5. ஸோ நம்மளோட 5ஆவது நாள். ஸோ நேற்று நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. நேற்று 15க்கு தாண்டிடுச்சு. ஸோ ஒரு ஆர்டர் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டோம். 16 ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லைங்க. பயங்கர தூசியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா இன்றைக்கி ஒரு பையனை நம்ம ட்ரைனிங் கூப்பிட்டு போகணும். அதுவும் வேறு பைக்கில் இல்லை, நம்ம பைக்கில். இதில் இதில் ஒரு ஆள் போகிறதே கஷ்டம். இதுதான் இன்றைக்கி நம்ம இந்த பீஸை தான் கூப்பிட்டு போக போகிறோம். நம்ம ரூம் பீஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. ஓ மை காட். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:59 ஆயிடுச்சு. 2 மணிங்க இங்கேருந்து நம்ம கிளம்பும் போதே. இன்றைக்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியூவே தெரியாது. ஏன்னா நான் வந்து பாதி டேங்க்லேயும் பாதி சீட்லேயும் உட்காந்துருக்கேன். ஐ மீன் எப்படி சொல்லனா, கொஞ்சோண்டு சீட்லேயும் கொஞ்சோண்டு டேங்க்லேயும் உட்காந்துருக்கேன். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி வியூ எப்படி தெரியும்னு எனக்கு தெரில. 2 பேர் போகிற இந்த வண்டியில் கஷ்டம். ஏன்னா பின்னால் நமக்கு பாக்ஸ் வேறு இருக்குது பார்த்தீங்களா. அதனால் 2 பேர் போகிறது கஷ்டம்தான். பட் இருந்தாலும் சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் நம்ம வீடியோஸ் பார்க்குறாரு சூப்பர்வைசர், பார்த்துட்டு நல்லா தான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால அவர் ஓகே. ஏன்னா இங்கே வந்து அது டிரைவிங் நம்ம கரெக்டாக அந்த இண்டிகேட்டர்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோமா, கரெக்டாக அந்த இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் பார்த்தீங்களா. அதை பார்த்துட்டு அவர் அனுப்பிவிட்டார். ஆல்ரெடி இதுக்கு போன மாதம் வந்து இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்லேயே போன மாதம் ஸ்டார்டிங்லேயே இதேமாதிரி 2 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். இன்றைக்கி இவனுக்கு வியூ எப்படி இருக்குன்னு தெரியலையே. சரி பரவாயில்ல, ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிங்க எனக்காக. இப்படி தான் ட்ரைனிங் கூப்பிட்டு போவாங்கங்க. இங்கே நீங்கள் சவுதிக்கு வாரீங்க அப்படின்னா, நீங்களும் டெலிவரி ஜாப் வாரீங்கன்னா உங்களும் இந்த மாதிரி தான் ட்ரைனிங் கூப்பிட்டு போவாங்க. 1-2 பேர். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு பைக்கில் நீ வா அப்படிம்பாங்க. அந்த இன்னொரு பைக்கில் வர்றதுக்கு எப்படி வரணும்னு தெரியாமல் தான் இருப்பாங்க நிறைய பேர். அப்படியே நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். இதுதான் ட்ரைனிங். இப்படி கொடுத்தா தான் அவனுக்கு தெரியும் நம்ம எப்படி இண்டிகேட்டர் பார்க்குறோம், எப்படி இங்கே செக் ஓட்டுறோம், அது எல்லாமே. இங்கே இருங்க, இந்த மாதிரி வர்றதான் தவறான செயல். நான் வரான் பார்த்தீங்களா, இதுதான். இங்கே இருங்க, அடா கூமுட்டை. இந்த மாதிரி வரும்போது தான் ஆக்சிடென்ட் ஆகும். ஏன்னா ஆப்போசிட்டில் வரவன் அவன் வாராங்கிறனால நான் ஸ்லோ பண்ண மாட்டேன். ஏன்னா அப்படி வரவே கூடாது. நீ அப்படி வர, அந்த மாதிரி தான் இது. 2ங்க, 1:59 ஆச்சு. ஸோ இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2:22 ஆச்சு. இப்போ தான் மொதல் ஆர்டர் வந்திருக்கு. கரெக்டாக அரை மணி நேரம். அங்கே நம்ம கொஞ்சம் ஏரியாக்குள்ளே வரக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இது நார்மலாக வந்து வரேன்னா இவ்வளோ நேரம் ஆகாது, டக்குன்னு வந்துடுவேன். 2 பேர் இன்னொன்னா கொஞ்சம் அப்படியே சைடில் பார்க்க வேண்டியிருக்கு. ஏதாவது வண்டி வருதா வருதான்னு. ஏன்னா மிரர் செக் பண்ண முடியாது. மிரர் ரொம்ப முன்னால் ஏறி உட்காந்துருக்கனால மிரரில் தூக்கி வைக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி வச்சுருக்க வேண்டியிருக்கு. ஸோ மெக்டொனால்ட்ஸ் ஆனால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்போசிட் மெக்டொனால்ட்ஸ் தான். இப்படி போக முடியாது, சுற்றி தான் போகணும். ஏன்னா அதில் கேமராஸ் இருக்குது. நான் இந்த பெட்டி வச்சுருக்கான்ல பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கேமரா. அதுதான் ஒரு சிக்கல் அதில்.
ரெண்டு பேராக போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஜெயின் ஓகே பர்ஃபெக்ட். யா யூ கம்ஃபர்டபுள். கரெக்ட். அவன் கம்ஃபர்டபுளாக தானே இருப்பான், நம்ம தான் பாவம். ஏன்னா நம்ம தானே பாதி டேங்க்லேயும் மீதி சீட்லேயும் உட்காந்துருக்காளு. அப்படிங்கும்போது அவன் கம்ஃபர்டபுளாக தான் இருப்பாங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ நல்ல வேலை. இதில் ஒரு கட்டு இருக்குது. இதில் ஓடி உள்ள போய் மெக்டானல்ட்ஸ்குள்ளே போயிட வேண்டிதான். எம்மாடி சாரிண்ணே, தப்பான பாதிக்கு வந்துட்டேன். வெயிட் போவோமா very சாஃப்ட். பார்த்தீங்கன்னா இப்போ 2வது ஆர்டர் நம்ம எடுத்தாச்சு. இப்போ தான் பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. அதை கொடுத்துட்டு கொஞ்சம் தூரம் வந்த உடனே 2வது ஆர்டர் வந்துச்சு. அதையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணியிருப்போம். என்னென்னா ஆப்போசிட்லேருந்து வர ரூட் இருந்துச்சு. அந்த சிக்னல் கொஞ்சம் ஒரு மாதிரி கோளாறான சிக்னலாக அது எனக்கு தெரியாமல் நானே வந்துட்டு பேசிக்கிட்டு ஆப்போசிட்டில் வர வேண்டிய லைனில் நான் போயிட்டேன். நல்ல வேளை அந்த சைடில் சிக்னல் விழுந்தனால அவங்க வரல யாருமே. நான் டக்குன்னு அதை சுதாரிச்சுட்டு உடனே அங்கேருந்து தப்பிச்சிட்டேன். அதுலேருந்து வேறு ஒரு லைனை பிடிச்சி மேலே ஏறி ஜஸ்ட் மிஸ் அப்படி சொல்லலாம். இதில் உட்காந்து போகிறதாங்க இப்போ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 2 பேர் போகிறோமா, அவனோட ஹெல்மெட் என்னோடய ஹெல்மெட்டில் டம்முன்னு அடிச்சிட்டு இருக்கு. நான் தலையை எப்படி சரிச்சு வைக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா இதாகுது, இடிக்குது. எங்கள் சூப்பர்வைசர் இருக்கார, சூப்பர்வைசர் அப்படி தான் பண்ணுவான். வீடியோ இப்போ இந்த மாதிரி வியூ போக மாட்டேங்குங்க. ப்ளீஸ் கொஞ்சம் அப்படியே எல்லோரும் பார்க்குறீங்க, லைக் போட்டு பாருங்கள். முந்தியாவது கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருந்து, இடையில கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்து 2K 3Kலாம் போயிட்டு இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா 100 தாண்ட மாட்டேக்கு. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்கள். நம்ம வந்து சேலஞ்ச் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்குனாலும் இருக்கலாம். அந்த இது வந்து எப்படின்னா கிவ்அவே கொடுக்குறது யாருக்கானாலும் இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்காக கூட இருக்கலாம். நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம வீடியோ பாருங்கள் போதும். பார்த்துட்டு நம்ம கடைசியாக ஒரு கிவ்அவேக்கான ஒரு சின்ன ஒரு இது சொல்லுவோம். நம்ம கிவ்அவேல நீங்கள் இது பண்ணணும், வின் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், நம்ம இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கணும். இந்த வீடியோ கீழே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 ரைடர்ஸை டேக் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கிவ்அவே கொடுக்கலாம். ஒரு ஐடியா தான். ஸோ கிவ்அவே என்னென்னா, இப்போ நீங்கள் பைக் வச்சுருக்கீங்க, பைக் டியூ கட்டுறதுக்கு நான் 1 மாதம் பைக் டியூ கட்டலாம். இல்லை ப்ரோ காலேஜ் ஃபீஸ் ஏதாவதுன்னா கட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் யாருக்கா ஒரு ஆளுக்கு நான் கிவ்அவே கொடுக்கணும், அதை பெரிய கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள் சரிங்களா. இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணியிருக்கணும், யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரைடர்ஸை, உங்களுக்கு பிடிச்ச ரைடர்ஸை ஒரு 5 பேரை டேக் பண்ணணும். அப்படி தான் இவ்வளோ நீங்கள் பண்ணிங்கன்னா நான் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஸோ கிவ்அவே தந்துடுவேங்க உங்களுக்கு. அங்கே பார்த்தா டபுள் ஆர்டர் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ 3ம் 4ம் கொண்டு போயிட்டுருக்கேன். இன்னும் 3வது ஆர்டரே கொடுக்கல. அதுக்கே இன்னும் 4.7 கிலோமீட்டர் இருக்குது. ஒன்று பரவாயில்ல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது இங்கேனா இன்னொன்று எங்கேயோ இருந்த மாதிரி இருக்குது. லொக்கேஷனில் பார்த்தேன். இது யாஸ்மின் ஃபஸ்ட் பிக்கப் ட்ராப் யாஸ்மின்னா, செகண்ட் பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா மால்கா போட்டிருக்கான். ஏன்னா இவனுக்கே கொண்டு போய் கொடுக்கல. இனி அவன் வேறு இப்போ ஃபோன் அடிப்பான், இல்லை அவன் லேட்டுன்னு மெசேஜ் கொடுப்பான். சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்லோவாக தான் வண்டி ஓட்ட முடியுதுங்க. பின்னால் வேறு உட்காந்துருக்கான மிரர் செக் பண்ண முடியல. 1 2 நானும் டேங்க் மேலே உட்காந்துருக்கனால என்னால் கரெக்டாக அதை இது பண்ண முடியல, என்ன ஹேண்டில் பண்ண முடியல. ரொம்ப ஒட்டி இருக்கேன்.
ஸோ இங்கே பார்த்தாலே தெரியுதான்னு தெரியல, தலையை கூட கீழே குனிஞ்சு பார்க்க முடியல, ஏன்னா அவ்வளோ ஒட்டி இருக்கேங்க. பாருங்க எங்கே உட்காந்துருக்கேன் பாருங்க. இதுதான் நம்மளோட பொசிஷன் இன்னைக்கு. ஓ இந்த இடம் உடஞ்சிருச்சா? இங்கே விழுந்துடாடா கேமரா. த்ரீ 3.9 கிலோமீட்டரில் கஸ்டமர் லொக்கேஷன், ஃபஸ்ட் லொக்கேஷன்.